ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஆரம்பிக்க போகிறோம்னாக்கா அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ அது ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க, நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் அதில் நம்மளுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும் சொல்லி உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் மைண்டில் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கும், ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னாக்கா அதுக்கு என்னென்ன தேவைப்படும். ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் நார்மலாகவே நீங்கள் சாதாரணமாக வீட்டில் இருக்கிறீங்க, நீங்களே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமா, அது ஆரம்பிக்கணுன்னா நம்ம என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, ஸோ அதுக்கு என்னென்ன தேவைப்படும், அது ஒரு கொஸ்டின் உங்கள் மைண்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுன்னாக்கா என்னென்ன தேவைப்படும், என்னென்ன தேவைப்படாது, ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து பிலாங் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க முடியாது. ஸோ எனக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுன்னாக்கா பிகினரில் எப்படி நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது, அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும், எல்லாமே டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் உங்களுக்கு இந்த சேனல் வந்துருக்கும். ஸோ என் பேர் முகமது சுபான், நீங்கள் பார்க்குறது சுப்பு தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி நான் சொல்ல வர்றது நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து நீங்கள் பிலாங் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ஸோ பேசிக்காகவே நீங்கள் எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், பேசிக்காகவும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன பட்ஜெட் இருக்கோ, உங்கள் கையில் என்ன பட்ஜெட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீடியோ சேனலை ஆரம்பிக்கலாம். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்க்கணும், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும். ஸோ வாங்க வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னாக்கா ஒரு இமெயில் ஐடி வேணுங்க. இமெயில் ஐடி இருந்தால் தான் நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியும். ஸோ உங்களுக்கு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ண தெரியலனாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கணுங்க. கண்டிப்பாக அதுக்காக ஒரு வீடியோ ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் இந்த சேனலில் போடுவேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டால் தான் நான் போடுவேன். ஸோ உங்களுக்கு பண்ண தெரியுதுன்னா நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காகவே நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் கையில் நல்ல கேமரா இல்லை, நல்ல ட்ரைபாட் இல்லை, நல்ல லைட் இல்லை, ஃப்ளாஷ் லைட் இல்லை, எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் கூட உங்கள் கையில் இப்போதைக்கு இல்லை. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நல்ல ஃபோன் உங்கள் கிட்டே இருந்தால் ஓகே. ஒரு 10,000 ஃபோன் இருந்தால் கூட ஓகே தான் கைஸ். நீங்கள் 50,000, 20,000, 30,000 ஃபோன் தான் வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. 10,000 ஃபோன் இருந்தால் கூட நீங்கள் செகண்ட்ஸ்லேயே 5,000, 6,000, 7,000 ஃபோன் இருந்தால் கூட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் உங்கள்கிட்ட இருக்கணும் கைஸ். பிகாஸ் நீங்கள் அந்த ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வீடியோவை ஷூட் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே நீங்கள் வீடியோ எடிட் பண்ண முடியும். உங்கள் யூடியூபோட எல்லா எடிட்டும் நீங்கள் உங்கள் ஃபோனில் தான் பண்ண முடியும். உங்கள்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. உங்கள் ஃபோன்லேயே எல்லாமே நீங்கள் வீடியோ எடுத்துடலாம், வீடியோ எடிட் பண்ணலாம், வீடியோ அப்லோட் பண்ணலாம், எல்லாமே உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம் கைஸ். அதே மாதிரி உங்கள் வீடியோ நீங்கள் கம்ப்யூட்டரில் எடிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கணும். கம்ப்யூட்டரில் எடிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள் கம்ப்யூட்டரில் எடிட் பண்ண முடியும். ஆனால் ஃபோன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு. நானே ஓனாகவே ஃபோன்லேயே தான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. இப்போ தான் நான் கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கேன், இதில் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நான் ஃபோன்லேயே தான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் ஒரு 200 வீடியோ நான் போட்டிருப்பேன் கைஸ், ஃபோனில் தான் எடிட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதே மாதிரி உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் தான் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எடிட் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் இருந்தால் மட்டும்தான் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியும். கேமரா இருந்தால் தான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியும். அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. உங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் மட்டும் போதும் கைஸ். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டு ட்ரைபாட் தேவைப்படும் கைஸ். ரொம்ப ஹெவி ட்ரைபாட்லாம் தேவையில்லை. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைபாட் வரும். நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இது 350லேருந்து 400 தான் வரும் கைஸ். இது நீங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் மொபைல் ஹோல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல போனாலும் உங்களுக்கு மொபைல் ஈஸியாக நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் டேபிளில் கூட வச்சுட்டு ஃபோன் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வெளியே எங்கே அவுட்டோரில் போகும்போது உங்களுக்கு ட்ரைபாட் இல்லாமல் நீங்கள் வீடியோ எடுக்க முடியாது. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ இடம் பார்த்து தான் நீங்கள் வீடியோ எடுக்க முடியும். ஸோ ஒரு ட்ரைபாட் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டினா அந்த ட்ரைபாட் 350லேருந்து 400 சம்திங்ஸ் வரும். அது நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மைக் கண்டிப்பாக தேவைப்படுங்க. இப்போ நீங்கள் டெக்னிக்கல் சேனல் வீட்டிலே உட்காந்துட்டு பண்ணுற மாதிரி உங்கள் சேனல்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மைக் வாங்கணுங்க. போயா மைக் மைக்கில் 2 விதமான மைக் வரும். ஒன்று ஒயர்லெஸ் வரும், ஒன்று ஒயர்டு வரும். ஒயர்லெஸ் எல்லாமே ரேட் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நீங்கள் ஒயர்டு மைக்கே வாங்கிக்கோங்க. ஒயர்டு மைக்லேயே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக மைக் வரணுங்க. போயா மைக் சொல்லி வரும். ஒரு மைக்கு நீங்கள் பக்கத்தில் மென்ஷன் பண்ணி இது பார்த்துக்கோங்க. 500லேருந்து 450க்குள்ளே வரும் இந்த மைக்கு, போயா மைக்கு. ஸோ இன்னொரு மைக் வரும், நார்மல் பேசிக் மைக்கு 250லேருந்து 200க்குள்ளே தான் இந்த மைக் இருக்கும். இது பேசிக் மைக். இதில் உங்களுக்கு ஃபோனில் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். அதுவும் இது எல்லா ஃபோன்லேயும் கனெக்ட் ஆகாது. சில மாடல்ஸ் மட்டும் தான் கனெக்ட் ஆகும். ஆனால் போயா மைக் இருக்குது பாருங்கள், எல்லா ஃபோனுக்கும் சப்போர்ட் ஆகும்.
அதே மாதிரி DSLR கேமரா கூட அதில் சப்போர்ட். அதில் ஒரு சுவிட்ச் வரும், அந்த சுவிட்ச் ஆன் பண்ணிங்கனாக்கா DSLR கேமராவே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த போயா மைக் நீங்கள் வாங்கிக்கோங்க. போயா மைக் வாங்கினீங்கன்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒயர் கூட நல்லா லென்த்தாக இருக்கும் கைஸ். அதுக்காக தான் நான் போயா மைக் வாங்க சொல்கிறேன். நார்மல் மைக்கில் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒயர் லென்த்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வந்து அவ்வளோ கிளியர்ட்டாக இருக்காது. ஆனால் போயா மைக்கில் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும். நான் பர்சனலாகவே யூஸ் பண்ணுறது வந்து போயா மைக் தான். இப்படி ஸோ அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ட்ரைபாட் தேவைப்படும், அதுக்கப்புறமா ஒரு மைக் தேவைப்படும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரிங் லைட் வாங்கிக்கோங்க. ரிங் லைட் வந்து அதிகபட்சம் வந்து ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு 180 200 வரும். ரிங் லைட் வந்து 350 400 வரும் கைஸ். ஸோ இந்த 350 400 180 250 550 ஸோ அதுக்கு பட்சத்து உங்களுக்கு 1500 நீங்கள் செலவு பண்ணிங்கனாக்கா உங்கள் யூடியூப்பில் நீங்கள் வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். 1500 பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலாங்க. ஃபோன் ஆல்ரெடி உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஃபோன் இல்லாமல் யாருமே இல்லை இப்போதைக்கு. எல்லார் கையிலையுமே ஃபோன் கண்டிப்பாக இருக்கும். 1500 நீங்கள் செலவு பண்ணிங்கனாக்கா உங்கள் ரிங் லைட் வரும், ரிங் வரும், மைக் வரும். ஒரு கேமரா வாங்கணும், 50,000 கேமரா வாங்கணும், 1,00,000 கேமரா வாங்கணும், லேப்டாப் வந்து 50,000 லேப்டாப் வாங்கணும், அதெல்லாம் அவசியமே இல்லை கைஸ். உங்களுக்கு வந்து வீடியோ எடிட் பண்ண தெரியலனாக்கா யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது, எக்கச்சக்க வீடியோஸ்லாம் இருக்குது கைஸ். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வீடியோஸ் எடிட் பண்ணுறது நீங்கள் வந்து ஒரு 5-10 வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். நீங்களே தெரிஞ்சுப்பீங்க எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது சொல்லி. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபோனில் எடிட் பண்ணிங்கனாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப க்ளீனாக இருக்கும். வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நான் 2 ஆப் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து VN ஆப்பு. இது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இதில் வந்து வாட்டர் மார்க் கூட வராது. நானே பர்சனலாகவே இந்த ஆப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் உங்களுக்கு. அது எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு தெரியலனாக்கா நான் வந்து வீடியோ ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். அதில் போய் நீங்கள் பாருங்கள் வீடியோ எப்படி எடிட் பண்ண சொல்லி VN ஆப் பற்றி நான் போட்டிருப்பேன். அதே மாதிரி இன்னொரு ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கைன் மாஸ்டர் கூட எப்படி நம்ம வந்து வாட்டர் மார்க் இல்லாமல் கைன் மாஸ்டர் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வாட்டர் மார்க் வரும். வாட்டர் மார்க் இல்லாமல் நம்ம எப்படி வந்து அதில் வீடியோ எடிட் பண்ண சொல்லி அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ போட்டுருக்கேன். அதில் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. அந்த லிங்க் வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து எந்த ஒரு வாட்டர் மார்க் வரவே வராது கைஸ். வந்து நீங்கள் வந்து வீடியோட தம்ப்நெயில் உங்கள் ஃபோனோட உங்கள் வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோட தம்ப்நெயில் நீங்கள் கிரியேட் பண்ணணும். எப்படி தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது அதுவும் உங்களுக்கு தெரியலனாக்கா இந்த யூடியூப்பில் எப்படி என்னென்ன பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் வந்து ஒரு வாட்டி யூடியூப்பில் பார்த்துக்கோங்க. அப்புறமா இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து தாராளமாக வீடியோ கிரியேட் பண்ணலாம், வீடியோ அப்லோட் பண்ணலாம், யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கலாங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்குது, நானும் யூடியூப் ஆகணும், நானும் யூடியூப் ஆகணும்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. எனக்கும் ஒரு பர்சனலாகவே ஆசையாக தான் இருந்தது. இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு இருக்கேன். உங்கள் சப்போர்ட்னால கண்டிப்பாக நான் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னேறுவேன். நீங்கள் வந்து என்ன கமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம், எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன். ஒரு கமெண்ட்ஸ் கூட நான் ரிப்ளை கொடுக்காம இல்லை. ஸோ பை சான்ஸ் எனக்கே தெரியாமல் நான் வந்து உங்கள் கமெண்ட் படிக்கலைனாக்கா ஐ ஆம் சாரி. இன்னொரு வாட்டி நீங்கள் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை தருவேன். நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் உங்களுக்கு இந்த சேனல் வந்துட்டு இருக்கோம் கைஸ். அதே மாதிரி நான் வந்து சொன்னது 1500 சம்திங்ஸ்குள்ளே உங்களுக்கு எதுவுமே புரியலைனாக்கா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக மெசேஜ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் வந்து என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணுமோ எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து நான் டெலிவரி பண்ணுறேன். நீங்கள் அமௌண்ட் மட்டும் அனுப்பிச்சுட்டா போதும். உங்கள் அட்ரஸுக்கு நான் வந்து டெலிவரி பண்ணி 1500 எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் உங்களுக்கு வந்து நான் வந்து டெலிவரி பண்ணுறேன். உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்குன்னா ஓகே, இல்லை உங்கள் ஆன்லைனில் கிடைக்கல ரேட் அதிகமாக இருக்குன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து நான் சென்னையில் இருக்கிறனாலே எனக்கு எல்லாமே மவுண்ட் ரோட்டில் வந்து எல்லாமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கிடைக்குது. ஸோ நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணி கேட்குறீங்களோ எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுவேன். ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து இந்த வீடியோவில் நான் சொன்னது எல்லாமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஒரு பையன் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறானாக்கா அவனுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.